ஜனாஸ் ரெசிபி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா அந்த ரெட் கலரில் தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். முருங்கைக்காயை வச்சு ஒரு குழம்பு அல்லது குருமா பார்க்கலாம். 4 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ஸ்பீடாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இதிலேயே மஞ்சள் தூள் அப்புறமா மிளகாய் தூளை ஆட் பண்ணிடுங்க. நல்லா கிண்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமா தக்காளியையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் எப்படி அரைக்கணும்னு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போது முருங்கைக்காயை சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த முருங்கைக்காய் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. குருமாவுக்கு சோம்பு கூட தேங்காவை அரைச்சி எடுத்துடலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா முருங்கைக்காய் நல்லா கலண்டு நல்லா உடஞ்சிருக்கும். அப்படின்னா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை சேர்த்துருங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு தயாராகிருச்சு. இதை நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்லாம் அல்லது டிஃபன் கூடயும் சாப்பிட்லாம். இதை போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.